கேபிஎல் சில நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா டெப்ட் ஃப்ரீ ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 ஸ்டாக்ஸ் பார்த்தோம். அது லார்ஜ் கேப், ஆக்சுவலி மிட் கேப், ஸ்மால் கேப் கலந்து கூட பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்ஸை பார்த்த பிறகு சில நண்பர்கள் கேட்ட கேள்வி என்ன, இந்த பங்குகளை எப்படி வந்துட்டு ஸ்கிரீனரை பயன்படுத்தி நம்மளே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த லாஸ்ட் 25 பங்குகளை நான் ஸ்கிரீனை பயன்படுத்தி எப்படி எடுத்து அப்படிங்கறதையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்ல நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கேபஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க பங்குச்சந்தை புதியதா இருந்து இது வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ கீழே அதுக்கான லிங்க்ஸ் கொடுத்திருக்கோம், கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா screener.in. ஓகே, சோ screener.in அப்படிங்கிறது வெப்சைட் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வெப்சைட், ரொம்ப பிரபலமான வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இதுல ஆல்மோஸ்ட் ஃப்ரீ. ஓகே, சோ இங்க நம்ம இந்த பிஎஸ்சில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்டாக்ஸ் இருந்தாலும், என்எஸ்சில 1500 ஸ்டாக்ஸ் இருந்தாலும் இந்த ஸ்கிரீனரை பயன்படுத்தி ஈஸியா ஃபில்டர் பண்ணலாம். ஓகே, சோ அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஃபில்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெப்ட் டு ஈக்விட்டி. அதாவது பாத்தீங்கன்னா கடன் இல்லாத, டெப்ட் ஈக்விட்டி ஜீரோ, கடன் இல்லாத பங்கு. சோ டெப்ட் டு ஈக்விட்டி அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆல்வேஸ் லெஸ் தென் 1 அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இல்ல சில பேர் சேஃபர் சைடு 0.5 பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது ஒரு கம்பெனியோட ஷார்ட் டேர்ம் டெப்ட், லாங் டேர்ம் டெப்ட், மொத்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு டெப்ட் இருக்கு அப்படிங்கறதா. ஓகே, சோ அப்படிங்கும்போது டெப்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டெப்ட் ஜீரோ, டெப்டே இல்லைன்னு சொல்லிட்டு பொதுவா இரண்டு தரப்பட்ட வாதம் இருக்கும். அதாவது டெப்ட் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டெப்ட்ங்கிறது அந்த டெப்ட் எதற்காக வாங்குறாங்கன்னு முக்கியம். சோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறாங்க. சோ கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அப்போ கம்பெனி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது growth ஆகுது, growth வரும்போது ரெவன்யூ வருது, ரெவன்யூ வரும்போது ப்ராஃபிட் வருது, அந்த ப்ராஃபிட் என்ன சொல்றது, திருப்பி அதே ப்ராஃபிட்ல அந்த டெப்ட்டை கொஞ்சமா அடைக்கிறாங்க, அப்புறம் லாபத்தையும் கொண்டு வராங்க. அந்த விதத்துல என்ன சொல்றது, டெப்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்றேன்னா, இது நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்துட்டா கூட ஒரு சுமாரான ஒரு கடன், அதாவது ஒரு நமக்கு கூட அளவுக்குள்ள நம்மளோட சேலரிக்குள்ள ஒரு கண்ட்ரோலுக்குள்ள ஒரு கடன் இருக்கும் போது அந்த கடன் ஒரு சேஃபான கடன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்றது ஒரு டார்கெட் வச்சு இப்போ இந்த ஒரு லோன் வாங்கினேன், ஒரு வீடு கட்டினேன், ஒரு லோன் வாங்கினேன், ஒரு கார் வாங்கினேன். சோ அந்த வீட்டு கடனை, அந்த பாதி கடனை முடிச்சுட்டு அடுத்தது கார் வாங்கினேன், காரை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி இடம் வாங்கி போட்டேன். சோ இப்படி வரும்போது என்னது, ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் டார்கெட், ஒரு டார்கெட் வச்சு பண்ணுவோம். அதே மாதிரிதான் கம்பெனிகள் வரும்போது டெப்ட்ங்கிறது ஒரு ஒரு அளவுல இருக்கும்போது அதற்கு அந்த அளவுங்கிறது லெஸ் தென் 1 அப்படின்னு சொல்லி, லெஸ் தென் 0.5 இருக்கும்போது நல்லது அப்படிம்பாங்க. இதை தாண்டி என்ன சொல்றது, இப்போ ரிட்டையர்டு பீப்புள் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன சொல்றது, அவங்க ரிஸ்க் எடுக்க வேண்டிய வயசுலாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப அவங்க சம்பாரிச்சதெல்லாம் அதுதான் கடைசி மணி. அவங்கள்ட்ட உள்ள ஒரு பிஎஃப் வந்துச்சு, ஒரு கிராஜுவேட் வந்துச்சு, செட்டில்மெண்ட் கிடைக்குது, ஒரு 25 லட்சம் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த 25 லட்சம் தான் அவங்களுடைய வாழ்க்கை ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் ஓட்டுறதுக்கான ஒரு முதலீடு அப்படிதான். அந்த முதலீடை ரிஸ்க் எடுக்க முடியாது. ஓகே, அப்படிங்கும்போது ஒரு சேஃபர் சைடு கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிலாம் சேஃபர் சைடு கம்பெனி இருக்கும். டெப்ட் ஈக்விட்டி ஜீரோ, அதாவது கேஷ் ரிச் கம்பெனி. இந்த கம்பெனிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி screener.in பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இந்த screener.in 2009 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு எடுத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணது ரெண்டு பிரதர்ஸ். ஓகே, ஆயுஷ், பிரத்யூஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஸ்கூல் லைஃப்ல, அதாவது இவங்க 11th 12th படிக்க வந்த ஸ்கூல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு இவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன ஹெல்ப்னா, அவங்க அப்பா ரொம்ப ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்டிங், அதான் அந்த டயத்துல இன்டர்நெட் வளர்ச்சி ஆகும்போது. ஓகே, சோ அதுக்கு முன்னாடி அவர் எல்லாமே மேனுவலா பார்த்தாரு. அப்போ ஒன்ஸ் வளர்ச்சி ஆகும்போது இந்த கேபிட்டல் மார்க்கெட்ஸ் .com, அதுக்கப்புறம் bsindia.com இந்த ரிசல்ட்ஸ் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி இந்த பசங்களை கொடுக்க சொல்லியிருக்காரு தன்னோட பசங்களை. அதற்காக ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே 5 மணிக்கு எந்திரிச்சு அதெல்லாம் ப்ரிப்பேர் டவுன்லோட் பண்ணி எனக்கு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுக்கும் போதுதான் என்ன சொல்றது, இவங்களும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நேரத்துல கம்பெனிகள் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்திருக்கு. ஆனா கம்பெனிகள் ஒரு அறிமுகம் இல்லாத கம்பெனியா இருக்கும்போது, ஸ்மால் கேப், மிட் கேப், இந்த மாதிரி கம்பெனி அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ரொம்ப டெட் சீப்பா கிடைச்சிச்சு. அதனுடைய ரிசல்ட்டுக்கும் அந்த பிரைஸ்க்கும் சம்பந்தம் இல்லாம இருந்துச்சு. இதெல்லாம் இவங்களை ஈர்த்திருக்கு. சோ இருக்கும்போது அப்படியே நாளடைவில் இவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு, இவங்களுடைய காலேஜ் முடிச்சுட்டு அதற்கப்புறம் முழு நேர இன்வெஸ்டர்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா நம்ம ஏற்கனவே ஒரு வெப்சைட்
வெப்சைட் நம்ம பார்த்துருக்கோம், ValuePicker.com சொல்லிட்டு. அது ரொம்ப ஒரு இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து அவங்க தன்னுடைய கருத்துக்களை வந்து ஒரு பதிவிடக்கூடிய ஒரு வெப்சைட், ரொம்ப அருமையான வெப்சைட். அதையும் வந்து நான் ஏற்கனவே நம்மளோட நண்பர்களுக்கு பகிர்ந்திருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்கிரீனர் டாட் இனை பயன்படுத்தி எப்படி ஃபில்டர் பண்ணுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு முழுநீள வீடியோவும் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எர்லி மார்னிங் எந்திரிச்சு அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப நினைச்சாங்க. இது எவ்வளவு நாள் தான் அப்படி ஹெல்ப் பண்ண முடியும், why don't we actually do something in Excel sheet சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிரதர் வந்து பிரதியூஷ் நினைச்சிருக்கேன், கோடிங்ல வந்துட்டு சாஃப்ட்வேர் எல்லாம் ஃபில்டர் பண்ண விட அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஸ்கிரீனர் டாட் இன். இது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல், அவங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லாமல், இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து ஒரு லவ்வோட மேடு வித் லவ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க இவங்க இதுல, இன் இந்தியா ஆக்சுவலி மேட் இன் இந்தியா வித் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அப்படி வந்து கொண்டு வரப்பட்டது இந்த ஸ்கிரீனர் டாட் இன். இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ளதா உள்ள ஒரு வெப்சைட். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நான் எப்படி பார்க்கலாம். சரி, ஸ்கிரீனர் டாட் இன் வெப்சைட்டுக்கு போயிடலாம். அங்க போயிட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு உங்களுடைய டிஃபால்ட் ஃபில்டர்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு உங்களோட லாகினையும் போட்டுட்டு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்க வந்து நான் ஸ்கிரீன்ஸுக்கு போறேன். ஸோ ஸ்கிரீன்ஸ் போன உடனே கிரியேட் நியூ ஸ்கிரீன். ஓகே, ஒரு சிம்பிள் தான், ரொம்பலாம் கிடையாது. ஓகே, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஷ் ரிச் கம்பெனிஸ் தேடுறோம்னு சொல்றோம். அப்ப டெப்ட் டு ஈக்விட்டிங்கிறது லெஸ் தென் 1ன்னு சொல்றோம். அப்ப 0.5 சொல்றோம். இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒண்ணுமே இல்ல, டெப்ட் டு ஈக்விட்டி ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டாவே டக்குன்னு எல்லா கம்பெனியும் வந்துடும். ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி அப்படின்னு செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு டிஃபால்ட்டா வரும். நீங்களா வந்து ஃபுல்லா டைப் பண்ண கூடாது, இங்க என்ன இருக்குது அதை செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்க எதிர்பார்க்கறத. அதற்கப்புறம் அது வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டு ரன் திஸ் query பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பேஜ் ஓப்பன் ஆகுதுன்னா, பர் பேஜுக்கு 50 ஸ்டாக்ஸ், கிட்டத்தட்ட 15 பேஜ் ஓப்பன் ஆகுது. அப்படின்னு அர்த்தம் 500 750 ஸ்டாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ லாஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டாக்ஸ், 714 இருக்கு. லாஸ்ட் பேஜ் மட்டும் 14 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப இன்னும் ஃபில்டர் பண்ணணும். எனக்கு வந்துட்டு எதையுமே அடிஷனலா வந்து நீங்க ஒரு query ஆட் பண்ணா அண்டு போட்டணும். அண்டு போட்ட பிறகு எனக்கு வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு மேல நான் வந்து ஸ்மால் கேப்பும் பார்க்க போறேன் அப்படிங்கிறவங்க, இல்ல வந்துட்டு 1000க்கு மேல, அதாவது லார்ஜ் கேப் அப்படிங்கும்போது 20,000 மேல உள்ளது லார்ஜ் கேப். ஓகே, சோ இந்த மாதிரி வந்துட்டு இப்ப நான் வந்து ஒரு 100க்கு மேல அப்படின்னு போட்டேன்னா கிரேட்டர் தென் 100 அப்படிங்கும்போது கிரேட்டர் தென் 100. அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு அண்டு போடனா வேற ஏதாவது சேர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்துட்டு எனக்கு ரொம்ப அட்ராக்டிவ் ஸ்டாக்ஸ் தான் வேணும், நான் வந்துட்டு வேல்யூ இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா பிரைஸ் டு எர்னிங். ஓகே, ஸோ பிரைஸ் டு எர்னிங் வந்துட்டு நீங்க வந்து அட்ராக்டிவ்னா லெஸ் தென் 15 வேணும். ஓகே, 15 போட்டுங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்துட்டு ROE, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்துட்டு எனக்கு வந்து கிரேட்டர் தென் 15 தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு 15. ஓகே, இப்படி போட்டு அடுத்து வந்துட்டு எனக்கு சில பேருக்கு வந்து சொல்றாங்க எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ஓகே, அது வந்து கிரேட்டர் தென் 15 வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் வந்து என்ன சொல்றது கிரேட்டர் தென் 15 இப்படி போட்டு இந்த மாதிரி நிறைய வந்து ஆட் பண்ணிட்டே போலாம். நிறைய ஆக்சுவலி ஒரு ஃபண்டமெண்டல் ஃபில்டர் ஆட் பண்ணா நிறைய பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் ரொம்ப கம்மியா உள்ளதான் எனக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 3. ஸோ இந்த மாதிரி இது ஃபில்டர் பண்ண என்ன ஆகும் உங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்னும் வந்து கரெக்டான ஸ்டாக்ஸ் வந்து கிடைச்சிட்டே போகும். இன்னும் சில பேர் என்ன சொல்ல, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பிளஜ்டு பர்சன்டேஜ் 0 இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளஜ்டு பர்சன்டேஜ் 0. ஓகே, பிளஜ்டு பர்சன்டேஜ் இல்ல 0, இல்ல வந்து சில பேர் வந்துட்டு லெஸ் தென் 10 வந்து அக்செப்டபிள். ஓகே, அந்த மாதிரி இப்படி பார்த்து ரன் போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த பேஜ் எவ்வளவுக்கு வந்துட்டு அதிகமா இருந்துச்சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும். நான் சொன்னேன் இல்லையா, எப்பொழுதுமே வந்து அண்டு போட்டு பண்ணணும். ஓகே, ஸோ லாஸ்ட்டுக்கு மட்டும் அண்டு கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பேஜ் பார்த்தோம், கிட்டத்தட்ட வந்துட்டு 750 ஸ்டாக் 714 பார்த்தோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 33 ஸ்டாக்ஸ் வந்திருக்கு இந்த இதை வந்து மாற்றும் போது. ஸோ இதை வந்துட்டு திருப்பி வந்து மார்க்கெட் கேப் ஏரியா பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட் கேப் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் நம்ம பிரைட் காம் பார்த்தோம், நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல கேஸ்ட்ரால் பார்த்தவங்கலாம் இங்க வந்திருக்கு. ஓகே, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர்ல வருது. அதே மாதிரி வந்து மார்க்கெட் பிரைஸ் டு ஏர்னிங் லெஸ் தென் ஆக்சுவலி 15 கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஃபில்டர் நீங்க query வந்து ஆட் பண்ணிட்டே போகலாம். ஆட் பண்ண போகும்போது உங்களுக்கு வந்துட்டு ஃபில்டர் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இப்படிதான் ஸ்கிரீனர் டாட் இனை பயன்படுத்தி வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ சில பேர் என்ன கேள்வி கேட்பாங்க, சார் இதை மட்டுமே பார்ப்போமே அப்படின்னு கேட்பாங்க. டெப்ட் ஈக்விட்டி நம்ம இந்த வீடியோட டைட்டில் பிரகாரம் இதை மட்டுமே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா டெப்ட் ஈக்விட்டி 0 அப்படின்னு போட்டுட்டு இந்த அண்டு எடுத்துட்டேன். ஓகே, ரன் பண்ணும்போது அதே மாதிரி மார்க்கெட் கேப் ஹை உள்ளது பாக்குறேன். பாருங்க, நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட ஐடிசி, அதுக்கப்புறம் டியூஸ்ல பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் ஈவன் ஜொமேட்டோ இருக்குது, தென் பஜாஜ் ஹோல்டிங்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், தென் இப்ப எல்ஐசி, இப்போ வந்து கிளாண்ட் ஃபார்மா, பிஎன்ஜி நம்ம பார்த்தோம்.
HDFC AMC, யுனைடெட் பிரீவரிஸ், கிரைசில் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ கிளீன் சைஸ், நிப்பான் லைஃப் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனி, ஜில்லட் இந்தியா நம்ம பார்த்தோம். ஓகே, ZF கமர்ஷியல், அதாவது வேப்கோ இந்தியா நம்ம பார்த்தோம். CDSL பார்த்தோம். தென் பிரேட்காம், கேஸ்ட்ரால் இந்தியா, தென் UTAMC பார்த்தோம். சரிகம் இந்தியா, IDFC. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டெப்ட் வந்து ஜீரோ. ஓகே, இவ்வளோ கம்பெனிகள் இருக்கு. ஒன்று எடுத்து நீங்க ஸ்டடி பண்ணலாம். ஓகே, இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபண்டமெண்டலா பார்க்கறது இந்த வெப்சைட் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த தகவல் வந்துட்டு ஸ்கிரீனரை பயன்படுத்தி ஜீரோ டெப்ட் இல்லைன்னா வந்துட்டு சார் கேஷ் ரிச் கம்பெனிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, போனதுல நானே கண்டுபிடிச்சு 25 பங்குல வெளியிட்டேன், இந்த இதுல நீங்களே எப்படி பாக்குறது அப்படிங்கிற தகவலை பார்த்திருக்கோம். ஸோ இந்த ஸ்கிரீனரை பயன்படுத்தி நீங்க நான் சொன்ன மாதிரி கண்டுபிடிங்க. இது எந்த டைம் வேணா கண்டுபிடிக்கலாம், இன்னைக்கே பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், சில நண்பர்கள் இந்த வீடியோ வந்துட்டு ஒரு மாசம் கழிச்சு கூட பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது எத்தனை பங்குகள் உங்களுக்கு வருது இந்த ஸ்கிரீனர் பயன்படுத்தி இதை ஃபில்டர் பண்ணும்போது, டெப்ட் ஈக்விட்டி ஜீரோன்னு ஃபில்டர் பண்ணும்போது அதை பதிவிடுங்க. அதுல வந்து ஒரு 5 ஃபேவரட் ஸ்டாக்ஸ் இந்த டயத்துல வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ஜீரோவா இருக்கு, அதாவது கேஷ் ரிச் கம்பெனியா இருக்கு அப்படிங்கிறது நேம் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த தகவல் மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வேலை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.